நீங்க சொல்லித்தான் கடையே கட்டி இருக்கிறான். அப்படியே கடையும் நீங்களே திறக்கணும்னு ஆசைப்படுறான். ஏப்பா கஷ்டப்பட்டு கட்டது நீ, நான் ஏப்பா திறந்து வைக்கணும்? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணை பத்தது நீங்களா இருந்தாலும் இன்னொருத்தங்க தானே கட்டி கொடுக்க போறீங்க. அந்த மாதிரிதான் இதுவும். இந்த பாருப்பா, கண்டிப்பா நான் வந்து திறந்து வைக்கிறேன். இதுக்கு ஏப்பா பழமொழி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்? நேரம் நல்லா இருக்குது. மசம் நிக்காதீங்க. வேணே விலை கேத்த நீங்க ஏத்துங்க. கேத்திச்சு புண்ணியவதி. டேய் மல்ல, எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு. அப்படியே எனக்கு ஒரு 4 மசால் வடை, ஒரு கப்பு சைனா டீ வை. கூட ஒரு பில்ல போட்டு கொடுத்துரு. சொல்ல மாட்டேங்களேன், இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. இவர் பேர் பழக்கட்சி பச்சைப்பேன். சுருக்கமா என்ன பச்சைன்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். இவரு ஓ தம்பி ஓஹோன்னு வரப்போகுது. இவரை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாம். இவர் இங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காராசாரமா சட்டசபையில பேசிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். அதெல்லாம் ஏன்டா இங்க சொல்லிட்டு இருக்க? இல்ல சொல்லிட்டேன். எனக்கு புகழ்ந்தா பிடிக்காதுப்பா. 5 மணிக்கு எங்க போறோம்? உங்க சின்ன வீட்டுக்கு போனுங்க. வா மிதிக்கிறேன். டீக்கு நானு, சரக்கு நீ. எனக்கு டீயே வேணும். சரி குடி, இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன். நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல. இவரை கேட்டேன். பால் எங்க வாங்குற? ஏங்க நல்லா இல்லையா? மத்தவங்களோட ₹1 அதிகமா கொடுத்து வாங்கிடுங்க. ஏன் அப்படி? பால்கார உன்னை ஏமாத்துறான். நாளைல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துரு. டிப்போ கூத்துற பால் உனக்கு கொடுத்துறேன். கண்டிப்பா வந்துருங்க. அம்மா அம்மா, யாரோ கதவு தட்டுறாங்கம்மா. யாருன்னு போய் பாரு. என்ன தெரியல? சொல்லு, யாருன்னு சொல்லு. வெளியில நான் தாங்க. சொல்றேன். நான் தானே? யாரு? நான் தான்.